கொடுத்தல் சுகம் தியாகம்னு பொத்தம்பொதுவா சொல்லிடலாம் தான். ஆனா தங்களோட தம்பி தங்கைகள் படிக்கணும்னு மூத்த குழந்தைகள் கல்விய தியாகம் செய்யறத இங்க வாடிக்கையா பார்க்க முடியுது. அரசாங்கம் அனைவருக்கும் கல்வின்னு திட்டம் கொண்டு வந்தாலும் பள்ளி இடைநிற்றல தடுக்க முடியல. கட்டாய வறுமையில தள்ளப்பட்டிருக்கிற இந்த மக்களோட குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி இன்னும் எட்டாக்கனியா தான் இருக்கு. பாதியில படிப்பை நிறுத்துறதால குழந்தை பருவத்திலேயே திருமணம் நடக்கிறது பரவலா இருக்குது. நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இதே இடத்துல தான் இருக்குங்க. எங்களுக்கும் இங்கே வந்து யாரும் எதுவும் பண்ணலை. பார்த்தீங்கன்னா கூவாரெல்லாம் அடிச்சுட்டு இருக்கு, மேலே குப்பெல்லாம் இருக்குது, குசலாக இருக்குது. பசங்க இதனால் பாதிக்கப்படுறாங்க. வேலை வாய்ப்பும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீல் பற்று அந்த மாதிரி தான் இருக்குது. வட சென்னையில உள்ள பல அரசு பள்ளிகள்ல ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாம இருக்குது. போதிய ஆசிரியர்கள் இல்லாம பாடங்களை படிக்க இந்த பகுதி குழந்தைகள் ஏகலைவன் இல்லையே. முறையான வழிகாட்டுதல் இல்லாததால மேற்படிப்பு படிக்கிற ஆர்வமோ உந்துதலோ இல்லாம இந்த குழந்தைகள் சிரமப்படுறாங்கன்னு சொல்றாரு இந்திய மாணவர் சங்கத்தோட வடசென்னை பொறுப்பாளர் சித்தார்த்தன். இங்கே படிக்கிற மாணவர்கள் பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு இங்கே இருக்க சவுகார்பேட்ட மண்ணடியில் போய் மூட்டத்துக்குறையும் இல்லை கூலி தொழிலாலே போகிற அவலம் என்பது இருக்குது. நாங்கள் காலேஜ் அதையும் தாண்டி சில பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வரணும்னு பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டே அரசு கல்லூரி தான். ஒன்று அம்பேத்கர் அரசு கல்லூரி, இன்னொன்று பாரதி மகளிர் கல்லூரி. இந்த ரெண்டு அரசு கல்லூரியிலுமே வந்து ஏறத்தாழ சென்னையில் இருக்கிற ஏராளமான பேராசிரியர் நல்ல பேராசிரியர் இருக்காங்க. ஆனால் மாணவர்கள்னு போய் பார்த்தோம்னு சொன்னால் வெறும் 50 சீட்டு 60 சீட்டு மட்டும்தான் இன்னும் இருக்குது. 40 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த சீட்டு எண்ணிக்கை உயரல, புதிய கல்லூரிகள் வரல. அதோட விளைவு என்னன்னு சொன்னால் நாங்களாம் ஒரு பிகாம் போனோம்னு சொன்னால் ஒரு 50 சீட்டு இருக்கிற கல்லூரியில் 3000 பேர் போய் போட்டிடுற நிலைமை. சித்தார்த்தன் சொல்றது உண்மையா? சென்னை மாநகராட்சி தமிழக கல்வித்துறை அதிகாரிகள் என்னதான் செய்யறாங்கன்ற கேள்வி எழுகுது. அந்த கேள்விய தனக்குள்ள கேட்டு பார்த்து விடை தேடின வடசென்னை வாசி தான் அலிபாஷா. தனக்கு கல்வி கிடைக்காத வழிய பிற குழந்தைங்க அனுபவிக்க கூடாதுன்னு இலவச வகுப்புகள் நடத்திட்டு வர்றாரு. இதே வகுப்புகள்ல படிச்ச முன்னாள் மாணவர்கள் தங்களோட அறிவை மத்த குழந்தைங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. அலிபாஷாவாலையும் இந்த குழந்தைங்களாலையும் அறிவொளி ஊரெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸை ஏன் வந்து நான் வந்து பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஈவன் நான் போயிட்டு அந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸை கூப்பிட டியூஷனுக்கே வந்து ஒரு 4 நாளில் வரமாட்டான். அவனை போய் தெருவில் போய் கூட்டிகிட்டு வருவேன். அப்போ அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? நான் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட். அதனால் எனக்கு தெரியும் ஸ்கூல் ட்ராப் ஆச்சுன்னா என்னெல்லாம் ஆகும்னு சொல்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் அவனை வந்து உட்கார வச்சு புரிய வச்சு அதுக்கப்புறம் தான். ஏன்னா பேரண்ட்டும் உட்காந்து பேசுகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை, பணத்துக்காக ஓடுறாங்க. டீச்சர்ஸ் அதுக்கு மேலே, ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் காமிக்கணும். டீச்சர்ஸை சொல்லியும் நம்ம வந்து டீச்சர்ஸை வந்து குறை சொல்லவே முடியாது. டீச்சர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக குறை சொல்லவே மாட்டேன். டீச்சர்ஸையும் சொல்ல மாட்டேன், ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்ல மாட்டேன். நம்மளோட சிஸ்டமை மட்டும்தான் குறை சொல்லுவேன். எஜுகேஷன் வறுமை சுழன்றடிக்கிற சூழல்ல மனசை ஒருமுகப்படுத்தி ஆக்கப்பூர்வமா ஆற்றலை பயன்படுத்த உதவுறது விளையாட்டுன்னு நம்புறாரு தங்கராஜ். இவரு வடசென்னை குழந்தைங்களுக்கு கால்பந்து பயிற்சிகளை வழங்கிட்டு வர்றாரு. ஒரு அணியா சேர்ந்து விளையாடுறது ஒற்றுமை உணர்வை வளர்க்கறதோட விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட விதைக்கும்னு நம்புறாரு தங்கராஜ். அவங்க விளையாட வரும்போது விளையாட்டில் வந்து ஆர்வம் வந்துட்ட பிறகு அப்போ படிக்கிறத பற்றி நாம் அவங்களுக்கு அதிகப்படியாக சொல்லி அவங்கள இது பண்ணுறோம். இன்னொன்று வந்து குழந்தை தொழிலாளிகளெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் அதிலேருந்து மீட்டு அந்த வேலை செய்கிற இடத்துலேருந்து அவங்கள முதல்ல இங்கே கால்பந்தில் அவங்கள சேர்க்க வச்சு அதன் பிறகு அவங்க படிக்கணுன்ற ஒரு சிந்தனையை அவங்க மனசில் உருவாக்கி அவங்கள ஸ்கூலில் அந்த வேலையை விட்டுட்டு ஸ்கூலில் சேர்த்து அதிலேருந்து வேலை வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கேரம், குத்துச்சண்டைன்னு பல விளையாட்டு வீரர்கள் வடசென்னையில தான் இருக்காங்க. சின்ன சின்ன குடியிருப்பு பகுதிகளில் கூட குழந்தைங்கள் பெரியவங்க ஏதோ ஒரு விளையாட்டுல பொழுத கழிக்கிறத இங்க பார்க்க முடியும். இங்க இருக்கிற விளையாட்டு வீரர்கள் பலரையும் நம்ம சந்திச்சோம். விளையாட்டுங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுவே வாழ்க்கையா மாறினா பெரிய சந்தோஷமா தானே இருக்கும். ஆனா இங்க இருக்கிற விளையாட்டு வீரர்கள் சொல்ற கதைகளை கேட்கிறப்போ நமக்கு வருத்தம் தான் ஏற்பட்டுச்சு. இப்போ யங்ஸ்டர்ஸ் டோர்னமெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 2010 வேர்ல்டு கப் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் வந்தேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஜியோ போட்டது 15 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க. அது இன்னும் வரல. வந்ததுன்னா
சென்னையில் இருக்கக்கூடிய கேரம் பிளேயருங்களுக்கெல்லாம் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு நான் பயிற்சி கொடுப்பேன். அமெரிக்கா, மலேசியான்னு ராதாகிருஷ்ணன் இந்தியா சார்பா பல நாடுகள்ல விளையாடுறது மனைவி கிறிஸ்டியானாவுக்கு பெருமையை தருது. ஆனா அவர் வாங்கின மெடல், கப்புகள் வீடு முழுக்க நிறைஞ்சு கிடக்க, ஷீல்டுகளை அடுக்க இடம் இல்லாதனால பாத்ரூம்ல அடுக்கி வச்சிருக்கிறனால பெரிய வருத்தத்தை இவங்களுக்கு தருது. அவங்க வெளியிலலாம் போகிறாங்க, வெளிநாட்டுக்கு அங்கே இங்கெல்லாம் போகிறாங்க, கேம் விளையாடணுன்ட்டு தான் போகிறாங்க. ஆனால் அவங்க வின் பண்ணிட்டு வராங்க, ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க, அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவருக்கு ஒரு வீடு இல்லை, வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு கஷ்டமாகுது, எதுவுமே இல்லாமல் வசதி இல்லாமல் எதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவர் கற்றுக் கொடுத்தவங்க போர்டு கோச்சிங் வருங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு வராங்க, காசு மணி அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆனால் இவருக்கு மட்டும் செய்ய மாட்டுறாங்க. அதனால் என்னான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நாங்கள் ஏழையாக இருக்கனால இல்லை ஸ்லம் ஏரியாவில் இருக்கனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் எங்களுக்கு செய்ய மாட்டுறாங்க. கடுமையான உழைப்பை கொடுத்து குத்துச்சண்டை விளையாட்டை கத்துக்கிட்டு பல பரிசுகளை வாங்கி கூச்சிருக்காரு பாக்ஸர் செந்தில். இவரோட கதையும் ரொம்ப வித்தியாசமானதுதான். பாக்ஸிங்கில் லைஃப் கிடைக்காதனால எல்லாம் ரவுடிசமாக தான் மாறுறாங்க. பாக்ஸிங் வேலை தரோம் நம்மளுக்கு எதிர்பார்க்குறோம், வேலை வாய்ப்புன்றது நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிறது போலீஸில் மட்டும் தான் ஜாயின் பண்ணுறாங்க. ரயில்வேல அவங்க ரிலேஷனு யார் பைசா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. வேலை வாய்ப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ரவுடிஸும் சரி பாக்ஸிங்கில் தப்பாக போக மாட்டாங்க. என் கூட ட்ரைனிங் பண்ணுறதும் சரி வேலை கிடைக்காதனால ரவுடிஸில் தான் போயிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, சொல்லணும் குறிப்பிட்ட வேசரப்படியில் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி இருக்காங்க. எல்லாமே ரவுடியாக தான் இருக்காங்க, நல்ல பாக்ஸருங்க. அவங்க லைஃபை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க அரசியல்வாதிகள் தங்களோட லாபத்துக்காகத்தான் பாக்ஸிங் மாதிரியான விளையாட்டுகளை வட சென்னை பக்கம் ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற இளைஞர்களை ரவுடிகளா பயன்படுத்தி அவங்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறாங்கன்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் இருக்குது. அப்படி ரவுடியிசம் பக்கம் போன ஒருத்தர் எதிர்காலத்தை குறித்த கேள்வி எழுந்ததும் இப்போ உழைச்சி வாழ்ந்தாதான் நிம்மதின்னு ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறாரு. கோல்டு மெடல் வச்சிருக்கேன், எனக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதனால பல சிந்தனை பசங்க கூட சேர்ந்து இந்த பாக்ஸிங்கே எனக்கு தேவையில்லை, ஒரு 4-5 பசங்க கூட சேர்ந்து ஒரு குறுக்கு ஒரு சம்பவம் நடந்ததுனால ஜெயிலில் எடுத்தோன்னே இன்னும் அதிகமாக ஒன்றும் ஜெயில் எடுக்கலாமா அந்த கண்டம் புத்தியெல்லாம் வந்தது. சரி இதெல்லாம் வாழ்க்கையா, இந்த வாழ்க்கையே நமக்கு தேவை கிடையாது. அரசியல்வாதிகளோட சுயநலனுக்காக பகடைக்காய்களா பயன்படுத்தப்படுற இந்த பகுதி இளைஞர்களை உயர்ந்த சிந்தனைகள் இல்லாதவங்களாகவும் வன்முறையாளர்களாகவும் பல திரைப்படங்கள்ல சித்தரிக்கப்பட்டிருக்குது. இங்க இருக்கிற இளைஞர்கள் கானா இசை, ஹிப்ஹாப் பாடல்கள், பாப் பார்லி பாடல்கள்னு கலை ரசனையோட இருக்கிறத நாம பார்க்க முடியுது. பயந்து போகாதே, குடிச்சிட்டு குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிறான், பட்டுன்னு பார்த்தா அந்த ஞாபகம் அதை பற்றி ஒரு பாட்டு எழுதலாம். இப்போ அவன் குடிக்காத இருந்தா நல்லா இருக்கும் அதுக்குன்னு. இப்போ குடியை நிறுத்தி மனதை திருத்தி நடத்தனண்டா கொடுத்தனோ, நடத்தலன்னா மடத்தனோ, கேளுங்க நாங்கள் எழுதி பாடும் பாட்டை, எங்கள் பாட்டை கேட்டால் குடியை தொடவே மாட்டேன். பொருள் இருக்கு. சாண்டா பூச்ச குடியினால பொண்டாட்டிய அடிக்கிறடா, அடித்து முடித்த பிறகு திருப்பி போய் குடிக்கிறடா, பாழ போன குடியில் அப்படி என்னடா இருக்குது, கோட்டர் உள்ளே போனால் பெற்றெடுத்த தாயை உதைக்குது. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பாடும். இப்போ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஃபுட்பால் வச்சுன்னு போகிறான் ஒரு பையன், எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்பீடாக தான் வருகுது, வயசு பசங்க ஃபுட்போர்டு அடிக்குது, என்னத்தை சொன்னாலும் புரியவில்லை, என் பாட்டால் எழுதி கூட திருந்தவில்லை. இது மாதிரி சொல்லலாம். சென்ட்ரல்லேருந்து கிளம்புறான்டா சூப்பர் ஃபாஸ்ட்டு, அதில் தொங்கின்னு போனால் அடிச்சிடண்டா இரும்பு போஸ்ட்டு, கை கால் உடஞ்சா லைஃபு வேஸ்ட்டு, உனக்கு நேரம் சரி இல்லை ஏன்னா பாஸ்போர்ட்டு. அந்த மாதிரி ஒரு காமெடியாக எழுதுவான்.